அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றோம். சத்திய வசன நிகழ்ச்சியின் மூலமாக அநேக வேத வசனங்களை ஆவியானுடைய துணையை கொண்டு அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கடிதங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். இன்னும் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்வை குறித்து நாம் திருமுறையிலிருந்து நாம் கற்றுவர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். 2 சாமுவேல் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 அதிகாரத்திலே 13வது வாக்கியத்திலே அங்கே வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது. அங்கே வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் மடிந்த செய்தியை கொண்டு வந்த வாலிபனோடு பேசின அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் சவுல் ராஜாவுக்கு என்ன உறவு? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மாமன் முறைதான் இந்த சவுல் ராஜா. சவுல் ராஜாவுடைய மகளைத்தான் தாவீது திருமணம் முடித்து வைத்திருந்தார். ஆகவே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வனாந்தரத்திலும் அநேக இடங்களில் ஓடுவதற்கு காரணம் என்ன? இந்த சவுல் ராஜாவின் பொறாமையாகும். ஏனென்றால் பெண்கள் பாடினார்கள், அங்கே சவுல் கொன்றது 1000, அங்கே தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பாடின உடனே பொறாமையினாலே அவனுடைய உள்ளம் அலக்களித்து தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டான். தாவீதின் மனைவியாகிய தன் மகளை தாவீதிடத்திலிருந்து எடுத்து இன்னொருவனுக்கு கொடுத்து விட்டான். தாவீதினுடைய வாழ்க்கையிலே எருசலேமில் இருந்தால் தேவ சமூகத்திலே தேவனையோடு அவன் ஐக்கியப்பட்டிருப்பான். ஆனால் வனாந்தரத்திலே தன் உயிரை பிடித்து கொண்டு அங்குமிங்குமாய் ஓடி தப்பத்தக்கதாக அவன் வாழ்க்கை முழுதும் அலைந்து கொண்டிருந்தான். இத்தனைக்கும் காரணம் யாரென்றால் இந்த சவுல் ராஜா தான். ஆனால் 2 சாமுவேல் 1 அதிகாரத்தை பாருங்கள். ஒரு மனிதன் யுத்த களத்திலிருந்து வந்து சொல்கிறான் தாவீதினிடத்திலே, சவுல் ராஜா இறந்து போனான் என்று சொன்னான். சொன்ன உடனே தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அங்கே வேதவசனம் மிக அழகாக சொல்கிறது. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 12 சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தினாலே விழுந்தபடியினாலே இங்கே தாவீதும் தாவீதுடைய மனிதர்களும் அழுது சாயங்காலம் மட்டுமா உபவாசமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? நம்முடைய விரோதிகள் விழும்போது சாகும்போது நம்முடைய நிலை என்ன? இதை நாம் அறிய அழைக்கப்படுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் விரோதிகள் உண்டு. விரோதிகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. வேத வசனத்தை பாருங்கள். எந்த ஒரு தீர்க்கனுக்கும் அவனுடைய இனத்திலும் ஊரிலும் கனம் இல்லை என்று நம்முடைய ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அநேகருடைய குடும்பத்திலே அங்கே பகையாளிகள் யார் என்றால் அவருடைய வீட்டாரே என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய விரோதிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். சில சமயங்களிலே நம்முடைய நாவே நமக்கு விரோதியாக மாறிவிட்ட நிலைப்பாடுகள் உண்டு. குடும்பத்திலே, நண்பர்கள் வட்டத்திலே, சமுதாயத்திலே, திருச்சபையிலே, என் ஆன்மீக வட்டங்களில் கூட ஏராள விரோதிகள் அங்குமிங்குமாக எழும்பி இருக்கிறதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே காண முடிகிறது, கேட்க முடிகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய விரோதிகள் மடியும் போது நாம் நம்முடைய நிலைப்பாடு என்ன? இதை இன்றைக்கு அறிய முற்படுகிறோம். நம்முடைய விரோதி மடிந்தால் சிலர் எண்ணுகிறார்கள் துள்ளி குதிக்கிறார்கள். சிலர் எண்ணுகிறார்கள் அந்த விரோதி அழிந்ததற்காக ஒரு தோத்திர கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணி விடுகிறார்கள். சிலர் அந்த விரோதி அவர்கள் அழிந்ததற்காக அவர்கள் அநேக தான தர்மங்களை செய்து விடுகிறார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதை அவனுடைய விரோதியான சவுல் ராஜா அவனுடைய அத்தனை பாடுகளுக்கு காரணமாயிருந்த மனிதன்
மடிந்த பொழுது சங்கீதக்காரனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் வாசிக்க அறிந்து கொள்ளப் போகின்றோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அதை கேட்டவுடனே சாயங்காலம் மட்டும் அழுது அவர்கள் உபவாசம் இருந்து புலம்புகிறார்கள். இந்த செய்தியை கொண்டு வந்தவன் யார்? ஒரு அமேலிக்கிய மனிதன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 13 சொல்கிறது, தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டான். அதற்கு அவன் சொல்கிறான், நான் அந்நிய ஜாதியினுடைய மகன், நான் அமேலிக்கேன் என்று சொன்னான். உடனே தாவீது அந்த மனிதனை, தன்னோடு இருந்த மனிதனை அழைத்து அவனை கொண்டு போடு என்று சொன்னான். தாவீது தனக்கு செய்தி கொண்டு வந்த மனிதனை ஏன் கொன்று போட்டான் என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். முதல் காரணம் அந்த வாலிபனிடத்தில் உள்ள பொய்யாகும். அந்த வாலிபனிடத்திலே பொய் காணப்பட்டது. ஏனென்றால் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்கள். யுத்தத்திலே சவுலும் அவனுடைய குமாரனான யோனத்தானும் இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்றுவிடுகிறார்கள். அப்போது அந்த யுத்தத்திலே தோற்றுவிடும்போது அங்கே அவன் காயப்பட்டவனாக இருந்தான். அந்த சமயத்திலே அவன் தன்னை தற்கொலை பண்ண முயலுகிறான். தன்னுடைய ஆயுததாரியை அழைத்து, அபிஷேகம் பண்ணப்படாத அல்லது விருத்த சேனம் பண்ணப்படாத மனிதர் கையிலே நான் விழுந்து சாக வேண்டியது என்ன, என்னை கொண்டு போடு என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சவுல் கேட்டான். அவன் பயந்தான். ஆகவே ஈட்டி நட்டு வைத்து அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். இதை கண்ட அவனுடைய ஆயுததாரியும் அப்படியே இறந்து போனான் என்று 1 சாமுவேல் 31 வாசிக்கிறோம். ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்கிறான்? இந்த வாலிபன் சொன்ன செய்தி என்ன? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே சவுல் ராஜா தன் ஆயுதத்தை மேல் சாய்ந்து கொண்டிருந்தான். ஆகவே என்னை கொண்டு போடு என்று சொன்னான். நீ யார் என்று கேட்டபோது, நான் அமெரிக்க என்று சொன்னபோது என்னை கொண்டு போடு என்றான். நான் அவர் பிழைக்க மாட்டார் என்று அறிந்தபோது கொண்டு போட்டேன் என்று சொன்னான். பாருங்கள், 1 சாமுவேல் 31க்கும் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த தாவீது இந்த வாலிபனை கொண்டு போட்டதற்கு காரணம் என்ன? பொய்யாகும். இந்த வாலிபனுடைய பொய்யாகும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அமேலிக்கே வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிற ஒரு செய்தி இதுதான். என்ன சொல்கிறேன் என்றால், உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிற்று என்று சொன்னான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொய் எந்த அளவுக்கு நம்மை ஆண்டு வருகிறது என்பதை அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேக சமயங்களிலே பலர் சொல்வார்கள், ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அங்கே சகோதரி என்று சொல்லி பொய் சொன்னானே, அவன் விசுவாசிகளின் தகப்பன் அல்லவா என்று பலர் ஆபிரகாமே சாக்கு போக்கு சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, பொய்களுக்கு பிதா என்பவன் பிசாசு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் என்ன? அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியம். அவரிடத்தில் எள்ளளவும் பொய் கிடையாது. பொய் உரையாத தேவன் என்று நம்முடைய திரியக தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய பிதாவாகிய தேவன் உண்மை உள்ளவர், குமாரனாகிய தேவன் சத்தியம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் சத்தியத்துக்கு வழிநடத்துகிற சத்திய ஆவியாக அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த அமேலிக்க பிள்ளையாண்டான் சவுல் ராஜாவை தான் கொன்றதாக சொல்லி அவன் பொய் சொல்லுகிற நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 1 சாமுவேல் 31 அவன் ஈட்டியை நட்டு வைத்து தற்கொலை பண்ணி கொண்டான். ஆனால் இங்கே இங்கே இந்த வாலிபன் சொல்கிறான், நானே கொன்றேன் என்று சொல்கிறான். ஆகவே தாவீது தனக்கு சவுல் ராஜா இறந்து போன செய்தியை கொண்டு வந்த அந்த வாலிபனை கொண்டு போட்டதற்கு முதல் காரணம் அவனுடைய பொய்யாகும். அவனுடைய பொய்யே அவனுடைய ஜீவனை எடுத்து போடுவதற்கு அது காரணமாக மாறிற்று. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட உரையாடலை பாருங்கள், நம்முடைய எழுத்துக்களை பாருங்கள், நம்முடைய வரவு செலவுகளை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை பாருங்கள். அநேகருடைய ஜீவியத்தில் உண்மையானது குறைந்து பொய்யானது அங்கு அசைவாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இவனுடைய பொய்யே இந்த வாலிபனுடைய உயிரை எடுப்பதற்கு காரணமாய் மாறிவிட்டது. 2வதாக, இந்த வாலிபனை தாவீது ராஜா கொன்றதுக்கு 2வது காரணம் உண்டு. அபிஷேகம் பண்ணினவன் மேல் ஏன் நீ கை வைத்தாய் என்கிற ஸ்தானத்தில் பேசுகிறார். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாய் சொல்லிற்று என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 26:11 பாருங்கள். தாவீதின் கையிலே சவுல் ராஜாவை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்திலே தாவீதினுடைய நண்பனான உடன் வந்த அபிசாய் சொல்கிறார், கர்த்தர் உன்னுடைய விரோதியை உன்னுடைய கையிலே கொடுக்கிறார், கொண்டு விடு என்று சொல்லும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற வார்த்தை இதுதான். என்ன வார்த்தை என்றால், இதோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணிரு மேல் என் கைகளை போடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒருவன், அதே தீர்க்கன் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒருவன், ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒருவன். அபிஷேகம் என்கிற வார்த்தை அது அவர்களை அந்த பதவியிலே நியமிக்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறது. இன்னொரு இந்த நாட்களின் நடைமுறையிலே பார்த்தால், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால் ஆவியானவராலே ஆளப்பட்டவன் என்கிற இன்னொரு பொருளை தருகிறது. அவை சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு சிறந்த பண்பு என்ன? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே தன்னுடைய கையை போடக்கூடாது, விரோதமாய் எழும்பக்கூடாது என்கிற அந்த உறுதியிலே அவன் உறுதியாய் நின்றான். அநேக சமயங்களிலே அநேக இடர்பாடுகள் அவனுக்கு வந்தது. நண்பர்கள் அவனை தூண்டினார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாக எழும்பும்படி. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருந்தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேலே என் கையை நான் போட மாட்டேன் என்பதை உறுதியாக இருந்தார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது காணும்போது ஒரு கேள்வி வருகிறது. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர் தவறு செய்வார்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி தவறு செய்தால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அவர்கள் சஃபர், அதாவது அவர்கள் துன்பப்படுவார்கள். ஆனால் அதே மனிதர்கள் தங்களை சரி பண்ணி கொள்ளும்போது ஆண்டவர்களை மன்னிக்க தாராள குணம் உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தவறு செய்வானால் அந்த மனிதனுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவனுக்காக தெய்வசமத்தில் போராட வேண்டும். வாய்ப்பு வரும்போது அந்த மனிதனிடத்தில் அந்த தவறுகளை சொல்ல வேண்டுமே தவிர, சுட்டி காண்பிக்க வேண்டுமே தவிர, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் கைகளையோ அல்லது அவன் விரோதமாய் எழும்புகிறது நல்ல காரியம் அல்ல. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஏனென்று சொன்னால் ஆண்டவரின் பார்வையிலே நாம் யாவரும் குறைவுள்ளவர்கள். அந்த அபிஷேகம் பண்ணினவனை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? அவனை ஏற்படுத்தினவர் கர்த்தர் அல்லவா? அவனை நியமித்தவர் கர்த்தர் அல்லவா? அந்த எஜமானுக்கு அந்த வேலைக்காரர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் என்கிற நிலையிலே நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். ஆகவே சங்கீதக்காரன் ஆகிய தாவீது தனக்கு சவுல் ராஜாவினுடைய அந்த மரண செய்தியை கொண்டு வந்த அந்த வாலிபனை கொன்று போட்டதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று அவனுடைய பொய், முதல் பாவம். இரண்டாவது, அபிஷேகம் பண்ணின அந்த மனிதனுக்கு விரோதமாக இவன் கையை போட்டேன் என்கிற அந்த வார்த்தையினாலே அவனை கொண்டு போட்டான். ஒருவேளை இந்த மனிதனுடைய அந்த செய்தியை கொண்டு வந்த மனிதனுடைய கூற்றின்படியே அவன் சவுல் ராஜாவை கொன்று போட்டாலும் அது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் இந்த மனிதன் யூதன் அல்ல. தாவீது யார்? யூதன். அங்கு சவுல் ராஜா யார்? யூதன். ஆகவே அப்படிப்பட்ட தாவீது கூட தன்னுடைய இனத்தானாகிய அந்த சவுல் ராஜாவை கொன்றுவிடவில்லை. இந்த செய்தியை கொண்டு வந்த மனிதன் யார்? ஒரு அந்நிய ஜாதியினுடைய மனுஷன். அவன் அமெரிக்கன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வசனத்தின்படி பார்த்தால், அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கை போட்டது என்று சொன்ன அந்த காரியத்தினாலே அவனை கொண்டு போட்டான். சங்கீதக்காரனுடைய அந்த ஆர்வம், அந்த ஆவலை நாம் பாராட்ட அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். எத்தனையோ அபிஷேகம் பண்ணின மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களோடு நாம் ஜீவித்து வருகிறோம், பழகி வருகிறோம். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய சமூகத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சில அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதர்களுக்கு விரோதமாய் சில சமயம் கொந்தளித்து விடுகிறோம். அல்லது நீதிக்காக, நியாயத்துக்காக போராட வேண்டும் என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஸ்தானத்திலே மாறிவிடுகிறோம். ஆனால் இந்த திருமுறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நியாயாதிபதி கர்த்தர் ஒருவரே, நானும் நீங்களும் அல்ல.
நீதிபதி ஒருவரே, அவர் ஒருவர் தான் நீதி செய்வார். என்னுடைய நீதி குறைவுள்ளது, என்னுடைய நியாயம் தீர்ப்பு குறைவுள்ளது, என்னுடைய அணுகுமுறை குறைவுள்ளது. ஆண்டவருடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் சரியான நியாய தீர்ப்பை சரியான காலங்களில் செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே இந்த வாலிபனை கொண்டு போட்டதற்கு 2 காரணங்களை சொன்னேன். இந்த வாலிபனுடைய பொய், இரண்டாவது இந்த வாலிபன் அபிஷேகம் பண்ணினவனை நான் கொண்டு போட்டேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை, மூன்றாவது இன்னொன்று சொல்கிறேன். இந்த வாலிபனுக்கு ஒரு எண்ணம் என்ன? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் சவுலுக்கும் பெரிய போராட்டம். இந்த போராட்டத்திலே சவுல் ராஜாவின் நிமித்தம்தான் தாவீது வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அத்தனை உபத்திரத்திற்கும் இந்த சவுல் தான் காரணம். ஆகவே இந்த சவுல் உயிர் மரித்தால் இனி தாவீது தான் ராஜாவாக மாறுவான். இந்த சவுல் மரித்த செய்தி இந்த தாவீதுக்கு இன்பமாகவும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று அவன் தவறாக எண்ணியிருந்தான். முதலாவது பொய்யினாலே அவனை தாவீது கொண்டு போட்டான் என்று சொன்னேன். இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணின மேலே கை வைத்ததினாலே தாவீது அவனை கொண்டு போட்டான் என்பதை சொன்னேன். மூன்றாவது, தாவீதை அவன் தவறாக புரிந்து கொள்ள, மிஸ் அண்டர்ஸ்டுட் என்று சொல்லலாம். என்னென்ன தாவீதை குறித்து தவறாய் புரிந்து கொண்டான். சவுல் மடிந்த செய்தி தாவீதுக்கு மகிழ்ச்சியை தரும். சவுல் மடிந்த செய்தியினாலே தாவீது தனக்கு அன்பளிப்பையும் கனத்தையும் பரிசையும் தருவார் என்று எண்ணினான். சவுல் மடிந்த செய்தினாலே தாவீதுக்கு விடுதலை, ஆறுதல், மகிழ்ச்சி இவையெல்லாம் வரும் என்று தவறாய் எண்ணிதான் அந்த செய்தியை கொண்டு வந்தான். கொண்டு வந்ததற்கு அடையாளமாக 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அங்கே அவன் சவுல் ராஜாவின் தலையில் இருந்த முடியையும் அவர் புயத்திருந்த அஸ்திரத்தையும் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த தவறான புரிந்து கொள்வதனாலே அவன் அவ்வாறு செய்தான். நீங்கள் வேத வசனத்தை எடுத்து பாருங்கள். அந்த தவறான புரிந்து கொள்ளுதல் விளைவு என்ன? அந்த வாலிபன் கொல்லப்பட்டான், அவன் ஜீவனை இழந்தான். அநேக சபைகளிலே மற்றவர்களை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த தவறாக புரிந்து கொள்ளுகிற நிலையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ஆண்டவரை பகுத்தறியும் கிருபையை தாரும், பகுத்தறிகிற ஆவியை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். வரங்களிலே உன்னதமான ஒரு சிறந்த வரம் என்று நான் மதிப்பிடுகிறது என்னவென்றால் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு கிருபை என்பதாகும். மனிதர்களை பகுத்தறியக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தரும்படி நாம் பிரார்த்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இந்த மனிதனுடைய தவறான புரிந்து கொள்வதனாலே இந்த வாலிபன் கொல்லப்பட்டான். நான்காவதாக இந்த மனிதன் என்ன செய்கிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது 10ஆம் வாக்கியத்திலே, என் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொன்னான். ஆகவே தாவீதை தன்னுடைய எஜமானாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாட்டை அங்கு பார்க்கிறோம். ஆனால் தாவீது சொன்னான், நீ அந்நியவன், நீ அமேலிக்கியவன் என்று சொல்லி அந்த மனிதனை அவன் கொண்டு போடுகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை, நம்முடைய விரோதிகள் நமக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் மடிந்து சாயும் போது அந்த செய்தியை கொண்டு வந்த மக்களை நாம் ஆதரித்து உற்சாகப்படுத்தி அந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு ஆனந்த களிப்பை நாம் செய்வோமானால் சங்கீதக்காரனுடைய பாதையிலிருந்து நாம் விலகி போகிற மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விரோதிகள் அழியும் போது, அந்த விரோதிகள் சாயும் போது அந்த மக்களுக்காக நாம் பரிந்து பேசி அல்லது அந்த மக்களுக்காக வருத்தப்பட்டு அந்த மக்களுக்காக விசனப்படுகிற மக்களாக மாற வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சவுல் ராஜாவும் யோனத்தானும் இறந்த செய்தியை கேட்டு அழுதான், புலம்பினான், உபவாசம் இருந்தான், அவன் கதறியதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு சனத்திலே எண்ணி அதை மகிழ்ச்சியாக எண்ணவில்லை, அதை விசனமாக எண்ணி அந்த துக்கத்தை அவன் கையாளுகிறான். ஆகவே தான் சொல்கிறேன், நம்முடைய விரோதிகள் எழும்பி அவர்கள் சாய்ந்து விழுந்து மடியும் போது துள்ளி குதியாதிருங்கள். அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக பிரார்த்திக்கிற ஒரு நல்ல மனிதர்களாக மாற ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட பாதையிலே வாழ்வதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நல்ல மாதிரியை வைத்தார். அவர் சிலுவையிலே மடியும் போது சொன்ன காரியம் என்ன?
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி அவர் பிரார்த்தித்த வண்ணமாய் நானும் நீங்களும் பிரார்த்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே தொடர அழைக்கப்படுகிறோம். நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவ பாடத்திற்காக செபிக்கிறோம். பல சமயங்களிலே எங்கள் விரோதிகள் எப்போது மடிவார்கள், எப்போது சாய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. பல சமயங்களிலே எங்கள் விரோதிகள் அழியும் போது அதை கண்டு நாங்கள் மகிழ்ந்த காலங்கள் எவ்வளவோ உண்டு சுவாமி. அதையெல்லாம் எங்களுக்கு மன்னித்தருளும். திருமறையின் வெளிச்சத்திலே, கிறிஸ்துவின் போதனையிலே ஆண்டவரே தாவீதின் வாழ்க்கை முறையை நாங்கள் கண்டு எங்கள் விரோதிகள் அழியும் போது அதை குறித்து மகிழ்ந்து கழிவுர்ந்து ஆனந்தம் ஆடாதபடி தாழ்த்தி ஜெபித்து அவர்களுக்காக ஆண்டவர் துக்கப்படுகிற சுவாபத்தை எங்களுக்கு தாரும். இவ்வாறு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.